டிவிகே கூட்டணி உதயமாயாச்சு. விஜய் அவர்கள் முதல் வேட்பாளரா அறிவிச்சாச்சு. இதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்களோட வியூகங்கள் என்னவா இருக்கும்? இபிஎஸ் அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள திரும்ப ஏடிஎம்கேல கொண்டு வந்து சேர்த்ததற்கான எந்த ஒரு விருப்பமும் இல்ல. இப்படி ஏடிஎம்கேல உள்கட்சி மோதல்கள் போயிட்டு இருக்கும்போது, ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத போது இபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை ஏடிஎம்கேக்கு வேண்டாம் அப்படின்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு இருக்கிற ஒரே வழி இனி கூட்டணி பேச்சுவார்த்தையும் கூட்டணி கட்சிகளை கொண்டு வந்து சேர்த்துறது தான். டிஎம்கேக்கு ஆல்ரெடி எதிராக ஒரு சில கட்சிகள் இருக்கும்போது அந்த எல்லா கட்சிகளையும் ஏடிஎம்கே கூட்டணியில் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். அந்த அனைத்து கட்சிகளோட ஓட் பேங்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அதை வச்சு தான் இபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வரப்போகிற 2026 எலெக்ஷனை சந்திக்க முடியும். ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் வரப்போகிற 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வரப்போகிற 2026 எலெக்ஷனில் தோல்வி அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எதிர்கட்சியே உட்காரணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு அதிகம் தேவைப்படுது. அதனால அவங்க தேமுதிக இன்னும் டிஎம்கே கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகள் விலக போகிறதா சொல்லிட்டு இருக்கப்படுது. அப்படி விலக போகிற கட்சிகள் அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு கட்சிகள் இருந்து ஓட் பேங்க் பார்த்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சேர்த்தா மட்டும்தான் வரப்போகிற 2026 எலெக்ஷனில் எதிர்கட்சியை உட்கார்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டிவிகே கூட்டணிக்கு ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டால், இல்லை ஓபிஎஸ் அவர்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிட்டால் அது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்கும். ஆனால் ஓபிஎஸ் அவர்களோட முழு சப்போர்ட் ஏடிஎம்கே பிஜேபிக்கு கிடைச்சாலும் கூட அவர் சுயேட்சையாக நின்னா அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியலை. அது அப்படி சுயேட்சையாக நின்னா அது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு புதுக்கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு சந்தோஷமும் கூட. ஆனால் அந்த கட்சி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு கீழே வந்து சேரணும். ஆனால் அதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இது வரைக்கும் தென்படலை. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு நீ இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். ஓபிஎஸ் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டா அவங்களுக்கு இருக்கிறது எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்கணும். அந்த நிறைய கட்சிகள் டிஎம்கேவுக்கு எதிராக இருக்கிறதுனால ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு அது மிகவும் சப்போர்ட்டாக இருக்கும். இருந்தாலும் டிவிகே கூட்டணிக்கு ஏடிஎம்கேவிலிருந்து ஒரு சில ஓட் பேங்க் சிதறல் அப்படிங்கிறது நடக்கும். அப்படி நடக்கும்போது அதை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான கூட்டணி தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற 2026 எலெக்ஷனுக்கு ஆல்ரெடி இப்போ 3 வலுவான கூட்டணி உருவாகியாச்சு. டிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, டிவிகே கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் 4வது ஒரு அணி உருவாகிருமோ? அந்த 4வது அணியில் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டாலும் ஓட் பேங்க் சிதறல் அப்படின்னு இருக்கும். அப்படி ஒருவேளை ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களுக்கு கொஞ்சம், டிவிகே கூட்டணிக்கு கொஞ்சம் இப்படி பிரிஞ்சு போயிட்டு இருக்கும்போது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத விட எதிர்கட்சியை உட்காரதுக்கான வாய்ப்பு கூட கொஞ்சம் குறைஞ்சி வரும். இந்த நேரத்தை இதையும் மையனில் வச்சுட்டு தான் இபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கே தலைமைக்காகவும் ஏடிஎம்கே தொண்டர்களுக்காகவும் ஏடிஎம்கே நிர்வாகிகளை மைண்டில் வச்சுட்டும் ஓபிஎஸ் அவர்களை திரும்பி ஏடிஎம்கேவில் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கான முழு முயற்சியை அவங்க கொண்டு வரணும். இனி வரப்போகிற 2026 எலெக்ஷனில் இபிஎஸ் அவர்களோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேசுகிறத விட ஓபிஎஸ் அவர்கள் இனி எந்த கூட்டணிக்கு போக போகிறாங்க, இல்லை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களா, இல்லை ஏடிஎம்கே கூட்டணியிலேயே வந்தாலும் சுயேட்சையை அணுக போகிறாங்களா, இதெல்லாம் வச்சு தான் ஏடிஎம்கே பிஜேபியோட வெற்றி வாய்ப்பவே சொல்ல முடியும். இதெல்லாமே எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படின்னாலும் ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் நினைச்சா வரப்போகிற 2026 எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக ஓபிஎஸ் அவர்களை திரும்ப ஏடிஎம்கே தலைமையிலேயே கொண்டு வந்து சேர்த்ததுக்கான முயற்சியில் இறங்கலாம். இதுக்கெல்லாம் நடுவில் ஏடிஎம்கேவில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் தான் சொல்ல போகுது. அது ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்சிட்டா அது மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் ஆகிரும். இப்போ ஏடிஎம்கே தொண்டர்கள் எல்லாருமே கேட்குறது, இப்போ ஏடிஎம்கேல இபிஎஸ் தலைமை ஓபிஎஸ் தலைமை அப்படிங்கிறது வேணுமா? ஏன் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சேரக்கூடாது? ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டான் இப்போ ஏடிஎம்கே வரப்போகிற 2026 எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இதை ஏன் இபிஎஸ் அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கக்கூடாது? இது மட்டும் இல்லாமல் பிஜேபி அரசு மேலே இருக்கிற கோவத்தினால ஒரு சில ஓட் பேங்க் குறையிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இந்த தொகுதி பங்கீடுல பிஜேபிக்கு அதிக தொகுதிகள் போயிட்டால் ஒருவேளை ஏடிஎம்கேக்கு ஓட் பேங்க்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதெல்லாமே அரசியல் வட்டாரங்களை வச்சு வரப்போகிற காலங்களில் எப்படி மாறும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களோட நிலைப்பாடும் இரட்டை இலை சின்னமும் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.